ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். ரொம்ப மாதம் ஆச்சு அங்கே போயிட்டு. இதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி மாதம் மாதம் போயிட்டுருந்தேன் அமாவாசைக்கெல்லாம். இப்போல்லாம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாதமாயிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தாங்க. அப்புறம் அவ்வளோக்கா போக முடியல. அப்பப்போ மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது. இந்த டைம் சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். நான் எப்போ தலைக்கு குளித்தாலும் இவர் தான் எனக்கு தோட்டி விடுவார். அப்புறம் கையெல்லாம் சீவிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் சமைக்கலை. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஹோட்டல்லையே நாங்கள் டிஃபன் வாங்கிட்டோங்க சாப்பிட்றதுக்கு. மேகா, நீ வைக்கிறியா? அங்கே மொட்டை மண்டியில் எப்படி பூ வைப்ப? வைக்க முடியாதுல்ல. மேகா குட்டி இட்லி சாப்பிட்டாங்க. எனக்கு பூரி பிடிக்குங்கிறக்காக பூரி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அவரும் இட்லியே சாப்பிட்டுக்கிட்டாப்படி. அப்புறம் அப்படி நான் போட்டு வைக்கிறத பார்த்தா மேகா அம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கும் அழகாக சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்புறோங்க கோயிலுக்கு. நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயிலில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்ததால இந்த மாதிரி திரை போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம பத்தி சூடம் விளக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது கூடயே மஞ்சள் குங்குமம் உப்பு எல்லாமே இங்கே கொட்டி சாமி கும்பிட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்பவும் ஃப்ரீயாக இருந்ததுங்க, கூட்டமே இல்லை. ஏன்னா டிசம்பர் 12ஆம் மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேகம். ஸோ அதனால இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சாமியுமே பார்க்க முடியல, ஏன்னா சாமிக்கு திரை போட்டிருந்தாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி கோயில் கூட்டமே இல்லாததுனால மேகாவும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விளையாண்டாங்க. விளையாட விட்டுட்டு நாங்களும் அப்படியே சரி ஓகே வெளியே வரலான்னு சொல்லி வெளியே வந்துட்டோங்க. அப்புறம் கோயிலுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரத்துக்கடியில் நம்ம விநாயகர் சாமி இருந்தது. ஸோ அங்கேயும் விநாயகர் சாமியும் சாமி கும்பிட்டுட்டு தோப்பு கண்ணாமெல்லாம் போட்டுட்டு நாங்கள் நேராக அடுத்து வந்து ஆற்றுக்கு தாங்க போக போகிறோம். ஆற்றுல தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். எங்கள் மேக தண்ணியில் விளையாட போகிறோம்னு சொன்னாலே போதும், ஒரே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் பாருங்கள் கோயில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. நம்ம இப்போ ஆற்றுக்கு வந்துட்டோம். ஆற்றுல தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக தெளிவாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த தண்ணியெல்லாம் பார்க்குறப்ப மேகா குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இறக்கி விட சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இறக்கி விட்டு லைட்டாக மேகாவையும் தண்ணியில் நினச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு அப்போ தாங்க ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டோம். அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து நினச்சிட்டாங்க. ஒரு பெரியவர் வந்து மூஞ்சி கழுவுறாராமா, கை கழுவுறாராமா. அதே மாதிரி இவங்களும் பார்த்து பாருங்க கை கழுவிட்டு இருக்காங்க. அப்போ நாங்களும் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு சரி ஓகே மேகாவுக்கு மறுபடியும் போட்ட ட்ரெஸ்ஸே மறுபடியும் போட்டு விட்டுட்டோங்க. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிறைய இருக்கும். இந்த பக்கம் தான் ட்ராவல்ஸு கார் எல்லாமே நிப்பாட்டுவாங்க. அப்புறம் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் இங்கேயும் விளையாண்டுட்டு அப்புறம் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டாட்டா.